Hey Techies, welcome to Purna's Tech Talk. இன்னைக்கு நம்ம MS Word ஷார்ட்கட்ஸில் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒர்க் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற எல்லா ஷார்ட்கட்ஸும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு காப்பி பார்க்க போகிறோம். ஸோ காப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதோட சேம் டூப்ளிகேட்டை கொண்டு வரது தான் காப்பி. ஸோ அதோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா Ctrl+C. ஸோ இப்போ நம்ம வேணுங்கிற டெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்துட்டு காப்பி பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி டூப்ளிகேட் வந்துட்டு இன்னொன்று வரது தான் காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கட். ஸோ கட் அப்படிங்கிறது வந்துட்டு காப்பி மாதிரி கிடையாது. காப்பி பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் அப்படியே தான் இருக்கும், எங்கேயுமே மாறாது. அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் வரும். பட் கட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரிஜினல் அப்படியே டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+X கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் கட். ஸோ ஒரிஜினல் வந்துட்டு அப்படியே ஸ்கிப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அன்டூ. இப்போ நான் லாஸ்ட்டாக டெலிட் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்டூ பண்ணுங்கள். ஸோ அதோட ஷார்ட்கட் கீ Ctrl+Z. ஸோ Ctrl+Z கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக டெலிட் பண்ணது வந்துட்டு திரும்பி வந்துட்டு வந்துடும். ஸோ இதுவே வந்துட்டு இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Ctrl+Y. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக எதை வந்துட்டு அன்டூ பண்ணீங்களோ ரீடூ பண்ணி பிரிங் பேக் பண்ண யூஸ் ஆகிறது தான் ரீடூ. ஸோ நெக்ஸ்ட் இஸ் சேவ். ஸோ இங்கேயே வந்துட்டு ஆட்டோ சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேவ் ஆயிரும். ஸோ அது இல்லை அப்படின்னா Ctrl+S is the shortcut key for save. So next is print. So printோட shortcut key என்ன அப்படின்னா Ctrl+P. So Ctrl+P கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் போல்டு. ஸோ போல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் போல்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு வேணுங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பி அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா போல்டு வந்துட்டு இதுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ அதோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா வேணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு Ctrl+B கொடுத்தீங்க அப்படின்னா போல்டு வந்துட்டு வந்துடும். ஸோ இதுவே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே போல்டு வரணும். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணுறதே வந்துட்டு போல்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl+B கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டில் வரும். ஸோ இப்போ நான் Ctrl+B ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். ஸோ போல்டில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இஸ் அண்டர்லைன். ஸோ அண்டர்லைன் எப்படி அப்படின்னா நமக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலேயே யூ அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அண்டர்லைன் வந்துட்டு வந்துடும். ஸோ அதோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா வேணுங்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+U கொடுத்தீங்க அப்படின்னா அண்டர்லைன் வந்துட்டு வந்துடும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் Ctrl+U கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணமே வந்துட்டு அது அண்டர்லைனோட வந்துடும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி போல்டு கொடுத்துருக்கேன், அதனால போல்டு ப்ளஸ் அண்டர்லைன் சேர்த்து வருது. ஸோ நீங்கள் போல்டு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா Ctrl+B வந்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த போல்டு வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ டைப் பண்ணீங்க அப்படின்னா அண்டர்லைன் மட்டும் வரும், பட் போல்டு வந்துட்டு வராது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் இட்டாலிக். இட்டாலிக் அப்படின்னா நீங்கள் வேணுங்கிற டெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலேயே இட்டாலிக் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபாண்ட் வந்துட்டு இட்டாலிக் ஸ்டைலில் மாறிடும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். Ctrl+I கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணீங்க அப்படின்னா இட்டாலிக்ல வந்துடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு அண்டர்லைனும் சேர்த்து வருது. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு நினச்சுன்னா Ctrl+U கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா அண்டர்லைன் போயிட்டு இட்டாலிக் ஸ்டைல் அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இட்டாலிக்கும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா Ctrl+I கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் என்டர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த பேராகிராஃப் நெக்ஸ்ட் பேஜ் போகணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் என்டர் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் Ctrl என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராகிராஃப் அப்படியே நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இது கீழே கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் என்டர் கொடுத்து தான் கீழே கொண்டு போகணுன்ட்டு இல்லை. ஸோ Ctrl என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் ஆகிடும். ஸோ இதுவே உங்களுக்கு அந்த பேராகிராஃபே செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு ஒரு ட்ரிபிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் மொத்தமாக செலக்ட் ஆயிரும். ஸோ அதுவே நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸாக அப்படியே செலக்ட் ஆகிட்டு வரும். இதுவே
நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் சைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றொன்னா செலக்ட் ஆகிட்டே வரும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மேட் காப்பி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த போல்டில் இருக்குது, எனக்கு வந்துட்டு இந்த பேராகிராஃபும் வந்துட்டு போல்டில் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து போல்ட் பண்ணலாம். இதுவே இங்கே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் சைஸ் ஃபாண்ட் கலர் இருக்குது அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காப்பி பண்ணிக்கணும். அதாவது எனக்கு வேணுங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் காப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னா இதோட ஃபார்மேட் மட்டும் வந்துட்டு காப்பி ஆகிடும். ஸோ அதையவே வந்துட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ மேலே நான் எந்த ஃபாண்ட் சைஸ் இல்லை ஃபாண்ட் கலர் நான் என்ன கொடுத்துருக்கணும் அது அப்படியே வந்துடும். பட் ஆனால் அந்த டெக்ஸ்ட் அப்படியே காப்பி ஆகி வராது. அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபார்மேட் மட்டும் காப்பி ஆகிட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நியூ. ஃபார் நியூ டாக்குமெண்ட் நம்ம ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஒரு நியூ டாக்குமெண்ட் வரைக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் ப்ளஸ் என். ஸோ கண்ட்ரோல் என் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்துடும். நம்ம பழைய டாக்குமெண்ட்டும் நம்ம கிட்ட தான் இருக்கும். ப்ளஸ் அந்த நம்ம கண்ட்ரோல் நியூ கொடுத்து ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த நியூ டாக்குமெண்ட் புதுசாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓப்பன். ஸோ ஓப்பனோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ. ஸோ கண்ட்ரோல் ஓ கொடுத்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற வேற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சேவிங் தி டாக்குமெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணியிருப்போம். நான் வந்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் பேஜ் டெக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு அந்த நேம் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நான் ஃபங்க்ஷன் ப்ளஸ் F12 வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் F12 ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும், சேவஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் டெக்டாக் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதை எடிட் பண்ணிட்டு பூர்ணாஸ் டிக்டாக் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்றேன். அது வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். இப்போ நான் லாஸ்டா என்ன சேவ் பண்ணனோ அது வந்துட்டு சேவ் ஆகி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிராமர் செக். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் F7 கீ. அதே மாதிரி ஃபங்க்ஷன் கீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் F7 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சைட்லேயே கிராமர் ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பூர்ணாஸ் எந்த இடத்துல கிராமர் எனக்கு தேவைப்படுதோ அதுவும் வந்துடும். ஸோ அதோட கரெக்டான வேர்ஷன்ஸ் என்னென்னவோ அதுவும் வந்துடும். ஸோ இப்போ எங்கள் பூர்ணாஸ் அப்படிங்கிற இடத்துல அப்போஸ்ட்ரோஃபி வந்துட்டு மிஸ் ஆகுது. ஸோ அதுவும் வந்துட்டு வந்துடும். ஸோ நான் இதை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ஸோட கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன கிராமர் வந்துட்டு மிஸ்டேக்காக இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு இந்த கிராமர் செக் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்காக இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2.